வெள்ளைப்படுதலை அறுக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால வெள்ளருகு அப்படிங்கிற ஒரு பெயர் காரணம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கே நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாம் சொல்லுது. அதே போல் கல்லீரலையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால இந்த வெள்ளருகு அது கூட மிளகு பூண்டு சேர்த்து அரைச்சு அதை தொடர்ந்து ஒரு 30 நாட்கள் வந்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் நல்லாவே குறைஞ்சிருக்கு. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். சாதாரணமாக உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உவர் நிலங்களில் தாவரங்களால் வளர முடியாது, அதற்கு தேவையான சத்துக்கள்லாம் கிடைக்காது. அந்த மாதிரி உப்பு இருக்கக்கூடிய நிலங்களில் கூட வளரக்கூடிய ஒரு தாவரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த தாவரத்தை ஆரம்ப கட்டத்தில் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு கொடுத்து அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி முடிவுகள்லாம் வந்து இருந்தது. ஸோ அதற்கான ஆராய்ச்சிகளும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எய்ட்ஸ் நோயாளிகளில் அந்த வைரஸினுடைய லோடை குறைக்கிறது, அதே மாதிரி நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய பித்தம் சார்ந்த நோய்களையும் வந்து சரி செய்யக்கூடியது தான் வெள்ளருகு. இந்த வெள்ளருகு அப்படிங்கிறது சமீபத்திய ஆராய்ச்சிகள் வந்து பீட்டா செல்லோட ரீஜென்ரேஷனுக்கு இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி 2025 ஒரு ரிசர்ச் எவிடன்ஸே வந்து இருக்குது. ஸோ வெள்ளருகுங்கிறது எருக்கு கிடையாது, இது வந்து ஒவ்வொரு நிலங்களில் விளையக்கூடிய ஒரு செடி வகையை வந்து சார்ந்தது. ஸோ புதர் செடினே வந்து சொல்லலாம். இதை பெரும்பாலும் சித்த மருத்துவத்தில் தோல் சம்பந்தமான நோய்களை வந்து சரி செய்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அதே போல் பெண்களுக்கு வெள்ளைப்படுதலையும் இது சரி செய்யக்கூடியது, அதனாலையும் வந்து வெள்ளைப்படுதலை அறுக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால வெள்ளருகு அப்படிங்கிற ஒரு பெயர் காரணம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த வெள்ளருகு அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கிளைகோசைடு. ஸோ இது பேன்க்ரியாட்டிக் செல்களில் பீட்டா செல்லோட ரீஜென்ரேஷனை, இந்த பீட்டா செல்லுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி. ஸோ ஆல்ரெடி அந்த பீட்டா செல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதற்கு ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி வந்து கொடுக்கக்கூடியது இந்த வெள்ளருகில் இருக்கக்கூடிய கிளைகோசைட்ஸ். அதே மாதிரி நம்ம கல்லீரலில் இருக்கக்கூடிய குளூட்டோதயோனோட அளவை அதிகப்படுத்துது. இதன் மூலமாக உடம்புல ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது சமீபத்திய ஆராய்ச்சிகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதும் அதிகமாக இருக்கும், அவங்களுடைய பீட்டா செல்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த 2 விஷயம் தான் சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இந்த வெள்ளருகை வந்து பயன்படுத்தும் பொழுது அந்த ஆராய்ச்சிகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொடர்ந்து ஒரு 12 வாரம் வெள்ளருகு வந்து கொடுக்கும் பொழுது அந்த பீட்டா செல்ஸ் வந்து புதுப்பிக்கப்படுது, அதே மாதிரி இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. இந்த 2 விஷயமும் டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கே நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாம் சொல்லுது. அதே போல் கல்லீரலையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவரோட சர்க்கரை வியாதி இருக்கும், அவங்க எல்லாருமே இந்த வெள்ளருகு வந்து பயன்படுத்தலாம். எய்ட்ஸ் நோயாளிகளுக்கும் இந்த வெள்ளருகு வந்து கொடுத்துருக்காங்க, ஏன்னா அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை இது ஆரோக்கியமாக வச்சுருக்கு. வெள்ளைப்படுதல் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வெள்ளருகு அது கூட மிளகு பூண்டு சேர்த்து அரைச்சு அதை தொடர்ந்து ஒரு 30 நாட்கள் வந்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் நல்லாவே குறைஞ்சிருக்கு. இந்த வெள்ளைப்படுதல் மட்டும் இல்லாமல் தோல் சம்பந்தமான பிரச்சனைகளையுமே வந்து சரி செய்யறதுக்கு வெள்ளருகை பயன்படுத்தலாம். இந்த வெள்ளருகு சேர்ந்த குஷ்டாமிர்தம் அப்படிங்கிற ஒரு மருந்தை தோலில் உண்டாகக்கூடிய கரப்பான் சார்ந்த பிரச்சனைகள், இன்னும் பல வகையான தோல் நோய்களுக்கு இந்த வெள்ளருகை பயன்படுத்தும் போது நிறைய நல்ல பலன்கள் எல்லாமே கிடைச்சிருக்கு. சாதாரணமாக இந்த ஒவ்வொரு நிலங்களில் சத்துக்களே கிடைக்காத போதும் அதை தாங்கி ஒரு சில சத்து பொருட்களை உள்ளே வச்சு இது வளரக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால தான் இது பீட்டா செல்ஸை வந்து ரீஜென்ரேட் பண்ணுது, தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்குது. எய்ட்ஸ் வரைக்கும் இதை ஒரு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. இந்த வெள்ளருகு அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு அதை பார்த்துருப்பாங்க, ஆனால் அது அந்த மூலிகை தானா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இதில் நிறைய மருத்துவ பலன்கள் வந்து உண்டு. ஸோ இந்த ஒரு மருத்துவ பயன்கள் வந்து நம்ம மருத்துவரோட ஆலோசனையோட மருந்துகளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்களை வந்து பெற முடியும். ஸோ இன்றைக்கி வெள்ளருகு அப்படிங்கிற ஒரு அற்புதமான மூலிகை பற்றி பார்த்தோம். இதே போன்று இன்னொரு மூலிகையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் 3ஆம் வாரம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை திருவள்ளூரிலும், 18ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மதுரை மினி கேம்பிலும், 19ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நாகர்கோவிலிலும், 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை
காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருநெல்வேலியிலும், 21ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9509466634. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். Dr. Srivarma's Magic Care. His wellness for her happiness.